சாய் பக்தர்களுக்கு வணக்கம். தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று, என் அன்பு குழந்தைகளே, வாழ்க்கையில் உயர்வதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. இந்த வழிமுறைகள் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு வழிமுறைகளாக பார்க்கப்படுகிறது. எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கதிகளுக்கும் சரி, இந்த விஷயங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அவர்களுடைய வளர்ச்சி, பேர், புகழ், அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் அல்லது எதுவுமே இல்லை என்றாலும் நமக்கென்று ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய சில வழிமுறைகளை இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். முதல் விஷயம், எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பதை நிறுத்த வேண்டும். நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி, ஒரு விஷயத்தை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் எது செய்தாலும் அது குற்றம்தான். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, பிடிக்காத பொண்டாட்டி கை தொட்டாலும் குத்தமா, கால் பட்டாலும் குத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலைன்னா அவங்க மீது நாம் குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்போம். எது செஞ்சாலும் குறையாவே நமக்கு தெரியும். நல்லது செஞ்சாலும் நடிக்கிறியான்னு கேட்க தோணும். ஆக எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கக்கூடாது. முதலில் அதை திருத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மற்றவர்கள் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். இது நமக்கே சில நேரம் ஆபத்தில் முடியும். இந்த ரெண்டாவது விஷயம் மிக முக்கியம். யாராவது நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு இவங்களுக்கு நம்ம சாதகமாக பேசுகிறோன்னு சொல்லி அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி நாம்ளே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 4 வார்த்தை பேசிடுவோம். நாளைக்கு நாம் பேசின வார்த்தைகள் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் நல்லவர்களாகி விடுவார்கள், நாம் கெட்டவர்களாகி விடுவோம். ஆக பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவதாக, பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள். உங்களுக்கு எதிரில் யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா முதல்ல அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் உள்ளே வாங்கிக்கிங்க. குறுக்க பேசாதீங்க. அவங்க என்னென்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேச வேண்டிய முக்கியமான சில வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. ஆக பேசும்போது முக்கியமான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. அதுக்கு முன்னாடி பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள். உங்கள் எதிரில் உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, குழந்தைகள், நீங்கள், மனைவி அல்லது உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் பஞ்சாயத்துக்கு போகக்கூடிய இடம், நீங்கள் பேசக்கூடிய இடம், சிரிக்கக்கூடிய இடம், எங்கேவா இருந்தாலும் நீங்களே பேசிகிட்டு இருந்தால் எதிரில் என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு தெரியாது. சில விஷயங்கள் உங்களுக்கு காதில் படாமல் போய்விடும். ஆக பிறர் பேச அமைதியாக கேளுங்கள். நான்காவதாக, மற்றவர்களின் சொற்களை பாராட்டுங்கள் அல்லது மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாராவது உங்கள் எதிரில் செய்கிறாங்கன்னா பிடிக்குதோ பிடிக்கல, ரொம்ப அழகாக இருக்குது, இன்றைக்கி ரொம்ப அழகாக செஞ்சுருக்கேன், இதே மாதிரி செய், அப்படி இப்படின்னு பாராட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உற்சாகம். எப்படா நம்மளை மீட் பண்ணி மறுபடியும் பேசலான்னு அவங்க மனசு ஏங்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டிலே நம்ம அம்மா செய்யக்கூடிய சமையலை நீ ஒரு நாள் பாராட்டி பாருங்கள், அடுத்த நாள் அந்த பாராட்டுக்கு வந்து நிற்பாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது சமையல் அப்படின்னு. இன்றைக்கி உங்கள் அப்பாவை பாராட்டி பாருங்கள், அடுத்த நாள் அந்த வேலையை செய்வாங்க. ஆக மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவதாக, நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், நான் தப்பு செஞ்சிட்டேங்க, இனி செய்ய மாட்டேன். அந்த சொல்லக்கூடிய வார்த்தை வேணும். ஒரு தப்பை மறைப்பதற்கு பல தவறுகளை சொல்லக்கூடாது, பல பொய்களை சொல்லக்கூடாது. அப்போது பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய். ஆக ஒரு பொய்யை மறைப்பதற்கு பல பொய்கள் உருவாகிவிடும், நிம்மதி கெட்டுவிடும். ஒரு தவறு செய்தால் அந்த தவறு செய்தது நான் தான், இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். அடுத்ததாக, ஆறாவதாக, வாக்குவாதம் ஏற்படும் பொழுது
நைஸாக நழுவி விடுங்கள். உண்மைதாங்க. யாராவது சண்டை போடுறாங்கன்னா கூட 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 கசகசன்னு பேசாமல் அங்கேருந்து விலகி போயிடுங்க. இல்லையா அங்கேருந்து வெளியே போயிடுங்க. இனி வேணாப்பா சாமி, இந்த வம்பே வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒதுங்கி போயிடுங்க. அதை விட்டுட்டு அவங்க பேச நாம் பேச நம்முடைய மரியாதைகள் கெட்டு போய்விடும். ஆக அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்கள் மனதில் உள்ள ரொம்ப முக்கியமானது ஒன்று, உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் மற்றவங்க கிட்ட கொட்டி விடாதீர்கள். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த பதிவுலையும் சொல்கிறேன். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வலி, வேதனை, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய பொறாமை, பற்றற்ற நிலை, எதுவாக இருந்தாலும் யாரையாவது உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள யாரையாவது உண்மை இவர்கள் நமக்கானவர்கள் என்று நம்பி அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அடிமை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட அடிமையாகி விட்டீர்கள் என்று அர்த்தம். இனி அவர்கள் உங்களை ஏறி மிதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்கள் மேலே இருக்கிற மரியாதை போயிடும். நீங்கள் யாருக்கிட்டெல்லாம் ரொம்ப க்ளோஸாக போகிறீங்களோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் மரியாதை போயிடும். உங்களை மதிக்க மாட்டாங்க. இவங்க அவ்வளோதான்ப்பா, இது ஒன்றும் இல்லாத, அப்படி வெட்டுன்னு சொல்லிவிடுவாங்க. பார்க்க தான் அப்படி இருப்பான், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, அவனுக்கு நாலேஜ் இல்லை, அப்படி இப்படின்னுடுவாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு நம்மை அப்படியே திருப்பி போட்டுவிடும். ஆக உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லது உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த மொத்த விஷயத்தை வெளியில் கொட்டுவதை நிறுத்திவிடுங்கள். அடுத்து லாஸ்ட்டு, உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சூட்சமத்தை செஞ்சு ஜெயிக்கிறீங்கன்னா அதை மறைச்சி வச்சுக்கிங்க. 10 பேர்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. 10 பேர்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் மனதில் இருந்தால் போதும். உங்கள் மனதில் இருந்தால் போதுமானது. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். அது அடுத்து உங்கள் சங்கதிகளுக்கு உதவும். நீங்கள் யாரெல்லாம் நம்பி நீங்கள் உண்மைகளை சொல்கிறீங்களோ அவங்க பாருங்கள், இதில் நல்ல பணம் வருது, இதில் நல்ல அந்த பையன் வெற்றி பெற்றுட்டான்னு அதே விஷயத்தை செய்வாங்க. அல்லது பொறாமைப்படுவார்கள். ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஆக நாம் ஒரு விஷயத்தை செய்தால் அது வெளியில் சொல்வதை நிறுத்த வேண்டும். எல்லாம் சில காலம். இந்த உண்மையை நாம் வாழ்க்கையில் உயர்வதற்கு சில வழிமுறைகள், இதெல்லாம் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓம் சாய்ராம்.